எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சிலம்பு. ஸோ இந்த ஒரு வாரம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டினியூஸாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்துட்டே இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்புறம் என்ன ஏதுன்னு மோட்டோ லாக போகும்போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க போகலாம். வந்துட்டு எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் கேம்பெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாத்தையும் சரி எல்லாத்தையும் தனித்தனியாக பேசிட்டு அனுப்பிவிட்டாங்க. ஒரு பொண்ணு மட்டும் என்ன சொல்லிச்சுன்னா அவங்கள ஒருத்தர் அந்த பேசின அவரை வந்து கூப்பிட்டு தனியாக பேசியிருக்காங்க. பேசும்போது அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது அந்த 13 வயசுன்னு நினைக்கிறேங்க அந்த பொண்ணுக்கு. சரியா இப்போது நேற்று பார்த்தேன் 13 வயசுலேருந்து அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. ஒஸ்ட்டுங்க ஐயா. இந்த மாதிரி இருக்கவங்களால எப்படி தான் விடுறாங்கன்னு எனக்கே தெரியல. சும்மா அந்த ஹெல்மெட் போடாமல் போகிறவ லைசன்ஸ்லாம் ஓட்டுறவங்க இதுவே பெரிய தப்பு. ஹெல்மெட் போடாமல் போகிறதும் லைசன்ஸ்லாம் வண்டி ஓட்டுறது பெரிய தப்பு, பெரிய 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 தப்பு. நம்ம ஹெல்மெட் போடாமல் போய் ஆப்போசிட்டில் இருக்கவங்களை இடித்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆப்போசிட்டில் அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையிலையோ இல்லை கனவுலையோ இருப்பாங்க. அவங்கள போய் இடித்து அவங்களும் நம்ம வந்து ஒரு பிரச்சனையில் உண்டு பண்ணக்கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் போலீஸ்காரங்க ஒவ்வொருத்தரையும் விரட்டி பிடிக்கிறாங்க. ஒரு திருட்டு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரிங்கிங் ட்ரைவாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் விரட்டி பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து மேலே கை வைக்கிறாங்க, பாலியல் தொல்லை கொடுக்குறாங்கன்னா சும்மா அரெஸ்ட் பண்ணின்னு மட்டும் சும்மா வார்னிங் பண்ணுறாங்க. பெரிய ஆளில் இருந்தால் ஆளை பதுக்கிடுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. போலீஸ் சொன்னாங்க நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச தண்டனை கொடுங்க. சட்டம் தான் தண்டனை கொடுக்கணும்ல இல்லைங்க. சட்டம் தான் வந்து தண்டனை கொடுக்கணும்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க. கூட இருக்க நம்மளே அவனை நவுத்திட்டோம்னு வச்சுங்க போட்டு அந்த தெல்லவரிகளை. ஸோ ஒரு சின்ன குழந்தைங்க 13 வயசு சின்ன குழந்தைங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த பொண்ணுக்கு மொத்தமாக 64 பேர் பாலியல் தொல்லை வன்முறை கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயங்க. 13 வயசுல இருந்து 2016 என்னமோ சொன்னாங்க. 16லேருந்து 24 வரலையுமேங்க. அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கும்போது கூட அண்ணான்னு ஒருத்தவங்களோட பாசமாக பழகுது. ஸோ ஃபஸ்ட்டு அவன் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு தனியாக இருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சிட்றான். அந்த வீடியோ அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ண ஒட்டியும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து அந்த பையனும் அந்த வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி நீ எங்களோட வந்து பாலியல் ஈடுபாடு இல்லைன்னா வந்துட்டு அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே நாங்கள் நெட்டில் அப்லோட் பண்ணிடுவோம், உங்கள் பேரண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணிட விட்டு வேறு வழியே தெரியாமல் அந்த பொண்ணு அந்த சின்ன வயசில் வேறு வழியே இல்லாமல் எல்லாம் அந்த பொண்ணை வந்து தொந்தரவு பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அந்த பொண்ணோட ஸ்கூல்லையும் இது வந்து கேரளாவில் நடந்தது, தமிழ்நாட்டில் கிடையாது, கேரளா. ஸோ அந்த பொண்ணோட ஸ்கூல்லையும் உடற்கல்வி ஆசிரியர் போல் அவருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சு அவர் அவ்வளோ ஒரு ஆசிரியரான ஆசிரியர் பொறுப்புனா என்னன்னு தெரியுமாங்க. ஒரு கடவுளுக்கு சமமான பொறுப்பில் இருக்கார். எல்லாத்துக்கும் சரியாக சமமாக பாடம் இருக்கணும், சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல இருக்கார். அவர் அதை கண்டிச்சிருக்கலாம், இல்லை அதை வந்து தப்பான விஷயத்துங்களை வந்து எல்லாத்தையுமே திருத்தி இருக்கலாம். ஸோ ஆனால் அவர் அதை பண்ணாமல் அவருமே வந்துட்டு அந்த வீடியோ காமிச்சு அந்த சின்ன குழந்தைய வந்து மிரட்டியிருக்காங்க. அவர் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் திரும்பி அந்த வீடியோ எல்லாமே அவங்க ஸ்கூலில் இருக்க உடற்கல்வி ஆசிரியர், அப்புறம் வகுப்பறையில் பாடம் எடுக்க ஆசிரியர் எல்லாத்துக்குமே அனுப்பியிருக்காங்க. மொத்தமாக அனுப்புனதுக்கப்புறமா அங்கே இருக்க எல்லா ஆசிரியருமே அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அங்கே மட்டும் இல்லாமல் அவங்க ப்ளஸ் அவங்க இவ்வளோ பேரும் அந்த பொண்ணை எப்படி தொடர்பு பண்ணாங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணு சின்ன பொண்ணுக்கிட்ட ஃபோன் கிடையாது, அவங்க அப்பா ஃபோனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உறவினர் சொந்தக்காரங்க பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொல்லியிருக்காங்க ஒட்டி அவங்க அப்பாவும் கொடுத்துட்டாரு. ஆனால் இவனுங்க இப்படிப்பட்ட ஆளுகளாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு தெரியுமா? நான் தெரியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிளுக்குமே அந்த வீடியோ போய் அவங்களும் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மொத்தமாக 64 பேரில் ஃபோன் கான்டாக்டை வச்சவும் 40 பேர்த்த பிடிச்சிட்டாங்க, 40 பேர்த்த பிடிச்சிருக்காங்க. ஸோ வேளாண் இன்னும் 24 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து அது எதுவும் பெரிய நியூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களில் யாருக்காச்சும் அந்த நியூஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டிங்க, தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம். இந்த ஆண்டிப்பட்டின்றது பெரிய ஊர் இல்லை, ஓரளவுக்கு மீடியமான ஊர் தான். ஆனால் இந்த சர்க்கிளில் வந்துட்டு இது கொஞ்சம் பெரிய ஊர். பஸ்ஸு பஸ்ஸு ரூட்டுக்காக இருந்தாலும் சரி, பஸ்ஸு போக்குவரத்துனாலும் சரி இங்கே ரொம்ப நெரிசலாக இருக்குங்க. பெரிய பெரிய பஸ்ஸுகள் லாரிகள்லாம் அந்த டயத்தில் தான் வருவாங்க. ஆமாம் 11 மணி 10 மணி ஆகுதுல இந்நேரத்துக்கே போகிறாங்க.
லோக்கல் லாரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாரி பெரிய பெரிய ஒரு 6 வீல் கொண்டதுக்கெலாம் 10-11 மணி வரைக்கும் நம்ம உள்ள சிட்டிக்குள்ள அளவுடே கிடையாதுங்க. 11 மணிக்கு அப்புறம் தான் உள்ளே வரணும். 4 மணிக்கு உள்ள 11 மணிக்குள்ள, ஆமாம் 11 மணிக்குள்ள எல்லாம் வெளியில் போயிடணும். 4 மணிக்கு மேலே தான் அப்புறம் திருப்பி சிட்டிக்குள்ளே வரணுங்க. 4 மணியோ 6 மணியோ. ஸோ இங்கேருந்து நம்ம ரைட்டில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், வைடாமுங்க. ரைட்டில் போனால் வைடாமு, ஸ்ட்ரெயிட்டாக போனால் தேனிங்க. தேனியிலேருந்து கம்மி தான் நினைக்கிறேன். நமக்கு போடிமெட்டுக்கில் வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க. அங்கே ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வந்துட்டு கான்டாக்ட் வாங்கி எப்படியோ பிடிச்சிட்டோம். ஸோ அங்கே வந்து போடிக்கு வந்து கால் பண்ண சொல்லியிருக்காங்க. நேரத்துக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். நம்ம அங்கே ஆக்சுவலாக நான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போதே நான் கூப்பிடலான்னு தான் பார்த்தேன். சரி எதுக்கு அங்கேயே கூப்பிட்டுட்டு நமக்கு தான் சின்ன வேலைகள் இருக்குது. ஐயோ ரொம்ப பாவங்க. நிப்பாட்டிட்டாங்க, லாரிக்காரன் நிப்பாட்டியார். சூப்பருங்க. நம்ம அஸ்டார் ஒருத்தரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ எல்லாம் ஓகே, மிரர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மிரர் மாட்டணுங்க, அந்த மிரர் மாட்டணும். ஸோ நம்ம அஸ்டார் எது சொன்னாலும் அது அப்படியே நம்ம நிறைவேற்றப்படும், எதுவாக இருந்தாலும். மிரர் மாட்ட சொல்லியிருந்தாங்க, அதையும் போய் மிரர் மாட்டணும். இப்போ இல்லை, இது நெட்டுக்கு முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் போய் மாட்டணும். இந்த ஊர் சின்ன ஊர் தாங்க, ஆனால் போக்குவரத்து வந்து அதிகம். அதனால தான் இங்கே இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. நம்ம இந்த ஆண்டிவிட்டி விட்டு அவுட்டருக்கு போயிட்டோம்னா சரியான பைபாஸ், நம்ம ஆடு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஊருக்கு வந்தால் சில ஞாபகங்கள் வருதுங்க. இந்த வைடேமுக்கு போனேன். வைடேம் நான் சொன்னல, அந்த டேம் வந்து ஆல்ரெடி சீரியஸ் பார்த்துருப்பீங்க. நான் யாருங்க அவர் கையை முரட்டு கையை வச்சு போகிறாரு. நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து பிறந்தநாளுக்கு வந்துட்டு ஜாலியாக, அப்போ வந்து சின்ன வயசில் கூட படித்த ஒருத்தவங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து ஜாலியாக இருந்துட்டு போனாங்க. வேறு லெவல் மாடுக்கு ஒரே ஆள் அழைச்சிட்டு போகலாம். நான் காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போட்ட காலேஜ் அட்மிஷன்னா அது இங்கே தாங்க. ஸோ இதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்கும். இந்த காலேஜில் தான் அட்மிஷன் போட்டேன் இங்கனக்குள்ளே. நான் தேனியில் எடுத்துக்கலாம். இங்கே எடுத்து இருக்காங்க ஒரு நிமிஷம். ஸோ காலேஜ் முடிக்கும் போது இங்கே தான் ஃபஸ்ட் அட்மிஷன் போட்டேன், நானும் என் ஃப்ரெண்டும். ஆனால் என்ன இங்கே சீட்டு கிடச்சிச்சு. பட் ஆனால் எனக்கு இங்கே பெருசாக ஒன்றும் விருப்பம் இல்லைங்க. வீட்டில் தான் போட சொன்னான்னு சொல்லி போட்டேன். பட் எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த காலேஜில் அட்மிஷன் போட விருப்பம் இல்லை. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு பழனியை சூஸ் பண்ணி முருகன் ஐயா கிட்ட போனோம். ஸோ நல்லபடியாக காலேஜ் முடித்தோம், ஜாலியாக பசங்களோட இருந்தோம், என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா காலேஜெலாம் முடிஞ்சு ஓகே தாங்க. ஓரளவுக்கு இப்போ நிம்மதியாக தான் இருக்கேன். நிம்மதி மீன்ஸ் 10% தான் நம்ம நிம்மதியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருக்கும். 90% எல்லா பக்கமும் பிரச்சனையாக தான் இருக்கும். இந்த தேனியை பொறுத்தளவுக்குங்க பசுமை இதுன்னு சொல்லுவாங்க, சும்மா வேற மாதிரியான இடம். இங்கே வேணால் உங்களுக்கு வேணால் காஞ்சி போய் எல்லாம் தெரியல. ஆனால் தேனி அந்த பக்கம்லாம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம பிளேஸு. தேனின்னு தான் நம்மளோட எக்ஸ்னே அவங்களாம் வருதுங்க. அதான் அவங்களாம் மேஜர். நான்லாம் எனக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆச்சுங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் எனக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகலை. நான் வந்து நல்ல ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அவங்களே இப்போது பேசி தான் 2 பேரும் முடிவெடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்துருந்தாங்க, கொஞ்ச நாள் பேசணும், அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்துச்சுன்னாங்க. ஓகே, கொஞ்ச நாள்லாம் நாங்கள் லவ் பண்ணது வந்து 5 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 வருஷத்தில் வந்துட்டு நாங்கள் மீட் பண்ணது அதிகம், ஃபோனில் பேசிக்கிட்டு வந்து கம்மி. அப்புறம் இப்போ தாங்க லாஸ்ட்டாக 24 தாங்க. அதான் சொன்னல, 24 நமக்கு ஏகப்பட்ட சம்பவம் நடந்துச்சு, ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் அப்படியே ஒழிஞ்சிருச்சுங்க. 25 வரும்போது ஒரு வேறு மாதிரியான என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸு தாங்க. அவங்க வந்து அப்படியே வந்தாங்க, போனாங்க, போயிட்டாங்க. அப்படியே அப்புறம் பேசி தான் முடிவெடுத்து 2 பேருமே மேஜராக உட்காந்து பேசி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் வந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டிலலாம் கம்பல் பண்ணல. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அந்த லைஃப் பிடிச்சிருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு நல்ல செட்டிலான பையன் போல். ஓகே,
நல்ல ஜாப்ல இருக்கார் போல். ஓகே, நல்ல ஃபேமிலி. எல்லா ஃபேமிலியுமே நல்ல ஃபேமிலி தான், ஃபேமிலியெலாம் சொல்ல முடியாது. அவங்க ஓகே, அவ்வளோதான். காசு பணம் பார்த்தாங்க, சரிங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் நம்ம. அதனால் கொஞ்சம் நான் தேனிக்கு எப்போ வந்தாலும் அந்த மெமரிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும். இப்போ கூட வீட்டில் உட்காந்து நானும் அம்மா அப்பா 3 நேரம் அர்த்தம் பேசுங்க. சரி ஓகே விடுங்க, ஒன்று போனால் இன்னொன்று பெட்டராக கிடைக்குன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அந்த இப்போ அந்த கான்செப்ட்லேயே போவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன குழந்தை அந்த காருக்குள்ளே அழகாக வாட்டர் பாட்டில் வச்சு விளாண்டுட்டு வருதுங்க. லைசன்ஸ் போகிறப்பெல்லாம் நான் வந்துட்டு சரியான ஃபாஸ்ட்டுங்க. ஆனால் நாங்கள் எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை லைசன்ஸோ ஆதார் கார்டோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தேனி தாங்க. இவ்வளோ தூரம் வரணும் அங்கேருந்து. அதனாலே சில பேர் எல்லாம் நிறையாவது மாற்றாமல் அப்படி விட்டுருவாங்க. சின்ன சுருளி 43 கிலோமீட்டர், வைகை அணை 7 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் வைகை அணைங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் வைகை அணைனா வேறு லெவலு. அந்த பக்கம் போனால் ரொம்ப தூரமாக இருக்குது, இங்கே வந்து பக்கமாக இருக்குங்க. ஓகே, ஆக்சுவலாக நிப்பாட்டி. ஸோ இங்கே ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது, அதுக்கு கொஞ்சம் ஃபேமஸான ஆஸ்பத்திரி இங்கெல்லாம். முப்பத்தி 3 செகண்ட் ஆன் ஆயிடுச்சா? இவ்வளோ நேரம் ஆன் ஆனதே தெரியலங்க. ஸோ நம்ம இந்த ட்ரிப்போட டோல்கேட் வந்து இதாங்க 2வது நினைக்கிறேன். 3வது டோல்கேட்டு. இது மாதிரி 2 டோல்கேட்டு கடந்தோம்ல. இவ்வளோ நேரம் கேமரா ஆனதே தெரியலைங்க. ஆஃப் ஆயிடுச்சு, ஓகே தான். பட் அதை பார்த்துட்டேன் நான், ஃபோன்லேயே இங்கே செக் பண்ணிட்டோம். ஆன் ஆனது வந்து சுத்தமாக தெரியல. 33 செகண்ட் ஓடுனதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சிச்சு. யா அந்த கோயிலுக்கெல்லாம் நான் ஒரு தடவை போனேங்க, அதெல்லாம் மெமரிங்க. எதுவும் திருப்பி வராது. ஓகே விடுங்க. அதாங்க ஒரு சின்ன ஒரு எல்லாமே பாஸ்ட் இஸ் த பாஸ்ட்டு, ஃபியூச்சர் இஸ் த ஃபியூச்சர், ப்ரெசன்ட் இஸ் த ப்ரெசன்ட். பாஸ்ட்டுன்னா அது பாஸ்ட்டில் மட்டும் முடிஞ்சிருச்சு. ப்ரெசென்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் நடக்கும், ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். ஸோ இதில் எதையுமே யாராலையும் நோ சேஞ்சஸ். அதனால் அதுக்காக மட்டும் ஓடுங்க, நடக்கிறத அதுக்காக மாற்றிக்கோங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 58 கிலோமீட்டருக்கு மொத்தமாக. 82 நிமிஷத்தில் 82 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸ்பீடும் காட்டுதுங்க, இதில் ஸ்பீடு காட்டுது. வாவ், இல்லைங்க இதில் ஸ்பீடும் காட்டுது, நம்ம பைக்கோட ஸ்பீடும் காட்டுது. எனக்கு இத்தனை நாள் தெரியல. 1.5 மணி நேரத்தில் போகும் சொல்லி காட்டுதுங்க, 1.25 மணி நேரத்தில் போகும் காட்டுது. 58 கிலோமீட்டர்ஸ் 11:44க்கு நம்ம அங்கே போயிடும்னு சொல்லி காட்டுதுங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடலாம் நினைக்கிறேன். ஆனால் டிராஃபிக் இல்லைன்னா ஓகே தான், நம்ம போயிடலாம். டிராஃபிக் இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகலாம், வேறு ஒன்றும் இல்லை. நமக்கெல்லாம் அந்த பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியங்க. ஒருத்தங்க யாராச்சும் வரட்டாங்கன்னா அந்த டைமிங் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா பிரச்சனை இல்லை. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சில் வருவாங்களா, அப்போலாம் எனக்கு சரியான கோவம் வருங்க. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஓவராக கோவம் வரும். ஆனால் இப்போலாம் நான் கோவம்லாம் படுறதில்லைங்க, டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். ஸ்கூலில் இருந்த காட்டில் இங்கெல்லாம் அப்படியே சேஞ்சஸ், நல்லா சேஞ்சஸ். ஸோ ஒரே ரோடு தாங்க, ஸ்ட்ரெயிட்டாக. ஒரே ரோடு சாலா. இன்னும் காலையில் நீங்கள் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி காலையில் அங்கே கிளம்பி வரும்போது பைபாஸில் அவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக் இருந்தால் நாங்கள் பார்க்கவே இல்லை. அந்த இடத்துல ஸ்பீடு பிரேக் கிடையாது. இவ்வளோ நாள் அதிலே தான் வர்றோம் போகிறோம். பட் அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய ஸ்பீடு பிரேக்கே பார்க்கலைங்க. ஒரு தூக்கு வருங்க. நேரன்ட்டு நான் அந்த இடத்துல அந்த ஸ்பீடு பிரேக் இருந்தே நானே பார்க்கல.
ஸோ இல்லை ஸ்பீடு பிரேக் போட்டாங்கன்னா சைடில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் ஏதாச்சும் வச்சு காட்டியிருக்கணும். அப்படியும் எதுவும் வைக்கல. நம்ம பாடு விட்டுட்டாங்க. 4 ஸ்பீடு பிரேக் டக்க 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 டக்கன்னு அடிச்சு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வர நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல். நம்ம வந்துட்டு 15K வந்து ரீச்சாக போகிறாங்க. ஸோ 10Kலாம் வந்து நம்மளால் அந்த டயத்தில் பண்ண முடியலை, ஏன்னா கொஞ்சம் வேலைகள் அதிகமாகிடுச்சுனால. 20K 15K வந்தோடனே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிடலாங்க. ஒரு முக்கியமான ஆளை கூப்பிட்டு பயங்கரமாக பண்ணிடலாங்க. ரோடு ஒஸ்ட்டு. ஓகே பார்த்துக்கலாம். இந்த ஆஃப் ரோடு பண்ணலான்னு ஆசைப்பட்டு தப்புங்க. ஆஃப் ரோடுனா எப்படி இருக்குங்க, இது ஆஃப் ரோடுனா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சார். ஸோ இங்கேயும் பாலம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் தான் இப்படி பாலம் ரோடெல்லாம் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் எல்லா ஊர்லேயுமே ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, ஆனால் டெவலப்மெண்ட்ஸ்ன்றது இது கிடையாது. ஓகே, இதே டெவலப்மெண்ட்ஸ், ரோடு நல்லா போகிறது தான் டெவலப்மெண்ட்ஸ். எதுவும் சரியாக தெரில, சரி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு சில பேர் வந்து நான் எந்த ஊருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியல. ஏன்னா அதான் சொன்னல, முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணால் நம்ம யாருன்னு வெளியில் தெரியும். நம்ம இப்போ தானே வந்திருக்கோம். களை வேணா புதுச்சு களத்தில் வேணா நீங்கள் அது என்ன சொல்லுவாங்க, களத்தில் எதாவது சொல்லுவாங்களே, காத்த மாரி தாங்க. ஸோ மோட்டாராக வேணால் புதுசாக இருக்கல, எங்கள் ட்ராவல்லாம் நாங்கள் தாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணுறேன். மேலே போய்ட்டு என்னென்னு கண்டினியூ பண்ணுறேங்க.